தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள காலை உணவு திட்டத்தை தெலுங்கானாவில் செயல்படுத்தணும் அந்த முதலமைச்சர் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அவரை நினைச்சு நான் வருந்துறேன். நாங்க தான் சோத்துக்கு செத்த பய மக்களா இருக்காங்க. அவங்களாவது தன்மானத்தோட வாழ விடணும். காலை உணவு உப்புமா தானே. நீ வரையா போமா 2 பேரும். ஆனா சொல்லாம போகணும். சொன்னா மாத்தி வாங்க. காலையில 5 நாள் உப்புமாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி. நாங்கெல்லாம் திரைப்படம் தயாரிக்கும் போது எப்படின்னு உப்புமா கம்பெனின்னு அப்படின்னு ஒழுங்கா காசு தர மாட்டாங்க. ஒழுங்கா அதுக்கு பேரு தம்பி 60 வருஷமா நாங்க ஆண்டிருக்கோம். மாறி மாறி திமுக அதிமுக. மதிய உணவு என் தாத்தன் போடும்போது அன்னைக்கு விடுதலை பெற்ற காலத்துல இவ்வளவு வருவாய் பெருக்கல்ல, கல்வி போய் சேரல, பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரல. அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு. படிக்கணும்னா என்ன பண்றது, ஒருவேளை சாப்பிடணும்னு நாங்க ஆடு மாடு மேய்க்க போகலைன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டான். சரி சாப்பாடு போட்டா வருவானா? சரி நோட்டு புத்தகம் வாங்கல, நோட்டு புத்தகம் தாரேன். சீருடையில போட்டுக்கிற துணிமணியில சீருடையும் தாரேன் அப்படி சொல்லி அவன் படிக்க வச்சான்னா அன்னைக்கு தேவை இருந்தது. 60 அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகளும் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப எவ்வளவு வறுமையில என் ஆத்தால பண்ணி வச்சிருக்க. காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல. இங்க வந்துதான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுறேன். எல்லாருக்கும் சோறு 1000 ரூபாய் காசு. பஞ்சப்படி ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு. இது எப்படி பாக்குறது? இது ஒரு சேவைன்னு பாக்குறியா? இந்த மானங்கட்ட கூட்டத்துக்கு ஒரு வேளை சோத்தை போட்டு கையில் 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா? எப்படி எடுத்துக்கிறது? இந்த ரேவந்த் ரெட்டியை நான் மதிக்கிறேன். அதுக்காக இதை போய் செய்வேன்லாம் அந்த நேரத்தில் புகழணும்னு பேசிட்டாப்ல. அது செய்ய மாட்டான். அவன் சாதி வாரி கணக்கெடுக்க எடுப்புறான்ல மானஸ்தன். இவர் எடுப்பாரா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி தானே வச்சிருக்க. இங்க பெரியார் பிறந்திருக்காரு, சமூக நீதியை நீட்டிட்டார் காட்டிட்டாரு இல்லையா? அதான் இங்க பிறக்கலை எடுக்கிறேன். அதே கூட்டணி வச்சிருக்க சீதாராமையா 24ஆம் தேதிக்குள்ள எடுத்து முடின்ற. அங்க பெரியாருக்கு உங்க பேர் சொல்ற பெரியாருக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது. நிதி தரல, நான் என்ன பண்றது? 40 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாக்கு வலிக்கவ எதுக்கு வென்று போனீங்க? இந்த கையை பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்தீல்ல நம்ம ஐயாட்ட மோடி ஐயாட்ட, நீங்க ஐயா அந்த நமக்குள்ள நிதியை கொஞ்சம்